ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு கூட்டத்தை நடத்தி நபிமார்களுக்கு மத்தியிலே ஒப்பந்தத்தை வாங்குகிறான். அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று, அவர்களினுடைய பணியாளர்களாக, அவர்களுக்கு உதவியாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்ததோடு மாத்திரமல்லாமல் அந்த நபிமார்களையே அதற்கு ஒருவருக்கு ஒருவர் சாட்சியாக ஆக்கி, ஒரு நபி சொன்னதற்கு இன்னொரு நபி சாட்சி, இந்த நபி சொன்னதற்கு அந்த நபி சாட்சி, அந்த நபி சொன்னதற்கு இந்த நபி சாட்சி என்று சாட்சியாக ஆக்கியதோடு மாத்திரமல்லாமல் நானும் உங்களோடு சாட்சியாளனாக இருக்கிறேன் என்று ரப்பே குறிப்பிட்டு காட்டுகிறான் என்றால், கண்மணி நாயகம் பொன்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்தது, அவர்கள்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்பதை இந்த தகவல்கள் நமக்கு தெளிவுபடுத்தவில்லையா? இந்த தகவல்கள் இந்த செய்தியை சொல்லுவதற்கு போதுமானது இல்லையா? எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். குந்து நூரன் பைன யதை ரப்பி قبل خلق ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ب14 அல்ஃப ஆமின். சீரத்துல் ஹலபியாவில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், குந்து நூரம் பைன யதை ரப்பி, என்னுடைய ரப்பினுடைய சமூகத்திலே அவனுக்கு முன்பாக நான் நூறாக பிரகாசித்துக் கொண்டிருந்தேன், ஒளி பிழம்பாக இருந்தேன். அவனுக்கு முன்பாக அவனுடைய திருச்சமூகத்திலே நான் ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருந்தேன். எப்போது? கபல ஹல்கி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே நான் ஒளியாக இருக்கிறேன். 14,000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக நானே ஒளியாக, நூறாக, ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முன்பாக நான் பிரகாசித்துக் கொண்டு இருந்தேன் என்று அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக பெற்றிருப்பது, அவர்களை ரசூலாக பெற்றிருப்பது நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் அல்லவா? இந்த சமூகத்திற்கு கிடைத்துவிட்ட ஒரு அற்புதமான பாக்கியம் அல்லவா? அந்த நபியினுடைய உம்மத்தாக இருப்பதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள் அல்லவா? சங்கைக்குரியவர்களே, அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் அந்த நூரை, நபியினுடைய நூரை ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் உடைய நெற்றியிலே இலங்க வைத்தான். அப்படி இலங்க வைத்துத்தான் மலக்குமார்களை பார்த்து சுஜூது செய்ய சொன்னான். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன். ஆதம் நபியை கிபிலாவாக ஆக்கி அந்த கிபிலாவினுடைய நெற்றியிலே நபியினுடைய நூரை ஆக்கி வைத்து சுஜூது செய்ய சொன்னான். சுஜூது செய்த எல்லா மலக்குமார்களும் சுஜூது செய்தார்கள். இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். அவன் பெருமை அடித்தான், அவனுடைய உள்ளத்தில் பொறாமை குணம் ஏற்பட்டது. எப்போதோ தோன்ற இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருப்பினால் படைக்கப்பட்ட நான் என்ன சுஜூது செய்வது என்று அவன் ஆதமை பார்த்தான். ஆதமினுடைய தோற்றத்தை பார்த்து இப்படி ஒரு குறையை ஏற்படுத்தினான். அருமையான பெருமக்களே, அந்த நூர் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நெற்றியில் இலங்கிய நூர் செய்தத்தின அதற்கு பிறகு படைக்கப்பட்ட ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வயிற்றிலே சென்று அதற்கு பிறகு அவர்களுடைய மகனாகிய ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக வாழையடி வாழையாக பரிசுத்தமான, தூய்மையான, சங்கை மிகுந்த மாண்பாளர்களினுடைய வழியிலேயே அது வந்து கொண்டிருந்தது அந்த நூர். அதை அல்லாஹ் அழகாக சொல்லுவான், ஒ தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன். இறைவனுக்கு பணிந்து வணங்கக்கூடியவர்கள், சுஜூது செய்யக்கூடியவர்களில் உங்களை நாம் அப்படியே பிரட்டி கொண்டு வந்தோம் என்கிறான். ஒ தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன். அல்லாஹ்விற்கு முற்றிலுமாக வழிபட்டு சுஜூது செய்யக்கூடிய, பணிந்து விட்ட, முற்றிலுமாக தங்களை அர்ப்பணித்து விட்ட அந்த அர்ப்பணிப்பாளர்கள், பரிசுத்தவான்கள், தூயவர்கள் வழியாக நாம் உங்களை கொண்டு வந்தோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட போது சுவனத்தினுடைய வாயிலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எனக்கு புரிகிறது. உன்னோடு இணைந்திருக்கக்கூடிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு பெயரை இணைக்க வைத்திருக்கிறாயே, அது யார்? லௌலா அவர்கள் இல்லை என்று இருக்குமே ஆனால் உங்களை நான் படைத்திருக்க மாட்டேன். லௌலாஹுமா ஹலகக்,
அவ் கமா கால், அவர்கள் இல்லை என்றால் நான் உங்களை படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். யாரை பார்த்து? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து. அந்த செய்தியிலிருந்து நமக்கு புரிகிறது, அவர்கள் இருந்தார்கள், உங்களை நான் படைத்தேன். ஆக இதெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பே இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள், இருந்து கொண்டே இருக்கிறார்கள், இருந்து கொண்டே இருப்பார்கள் எல்லா காலமும். அல்லாஹ் இப்படியும் சொல்லுவான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களில் அல்லாஹ்வின் திருத்தூதர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்போதும் இருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஆக முதலாவது படைக்கப்பட்டது நபியினுடைய நூர். ஆரம்ப காலத்திலே இருக்கிறார்கள். ஒரு சஹாபி நபிகளிடத்திலே கேட்கிறார்கள், மத்தா குந்த நபியா, நாயகமே நீங்கள் எப்போது நபியாக இருந்தீர்கள், நீங்கள் நபியாக எப்போது ஆனீர்கள் என்று கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் சொன்னார்கள், வாதமு பைனல் மாயி ஒத்தீன் குந்து நபியன், வாதமு பைனல் மாயி ஒத்தீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் இடையிலே இருக்கும் காலத்திலேயே நான் நபியாக இருக்கிறேன் என்றார்கள். அதாவது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே நான் நபியாக திகழ்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டி இருக்கிறார்கள். என்றால் நபியினுடைய கால அளவு என்ன, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத காலம் அது. உலகம் படைக்கப்பட்டே பல கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டதாக விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு முன்பாகவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். நபியினுடைய ஒளியிலிருந்து தான் இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நபிமார்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஒப்பந்தம் வாங்கினான் என்ற வசனத்தை சொன்னோம். வலத்தன் சுருன்னா, அவர்களுக்கு நீங்கள் உதவியும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டான் என்பதையும் குறிப்பிட்டோம். ஈமான் கொள்வது என்ன என்பது நமக்கு புரிகிறது. முந்தி வந்த நபிமார்கள் எப்படி உதவி செய்வார்கள் நபிக்கு என்று சொல்லும் பொழுது அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். நபியை குறித்த முன்னறிவிப்பை எல்லா நபிமார்களும் தங்களினுடைய சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டே வந்தார்கள். நபியினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர இருக்கிறார்கள் என்பதை குறித்து செய்தியை ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு இறுதி நபியாக, நபிக்கு முன்பாக இறுதி நபியாக வந்த சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக அத்துணை நபிமார்களும் தங்களினுடைய சமூகத்திற்கு எடுத்து சொன்னாங்க, இப்படி கடைசியில் ஒரு அற்புதமான நபி வர இருக்கிறார்கள் என்று. அதனால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட நபியினுடைய உம்மத்தின் சிறப்பை கேட்டு ஆச்சரியப்பட்டு புலகாங்கிதம் அடைந்து, அந்த நபியினுடைய உம்மத்தில் ஒரு நபராக என்னை நீ ஆக்கி வைக்க கூடாதா என்றெல்லாம் கேட்டார்கள். அந்த நபியினுடைய மகத்துவத்தை, அந்த நபியினுடைய உம்மத்தின் சிறப்பை என்னுடைய சமூகத்திற்கு வழங்கக்கூடாதா என்று வேண்டி நின்றார்கள். இவையெல்லாம் ஹதீதுகளில் நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, இப்படியெல்லாம் நபியை பற்றிய முன்னறிவிப்பு செய்வது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளில் உட்பட்டது. இப்படி நபிமார்கள் முன்னறிவிப்பு செய்ததினால் ஏற்பட்டதனுடைய நிலை என்ன? முந்தைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் எல்லாம் கூட யுத்தங்களிலே கலந்து கொள்ளும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்வைத்து உதவி தேடுவார்கள், வசீலா தேடி இருக்கிறார்கள். நபி பிறப்பதற்கு முன்பாகவே, இந்த வையகத்தில் உதிப்பதற்கு முன்பாகவே, நபி உதித்த காலம், நபியினுடைய ஒளி உதித்த காலம் என்ன என்பதை நாம் சொல்லிவிட்டோம். அந்த காலத்தினுடைய அளவை நம்மால் சொல்ல முடியவில்லை, சொல்ல முடியாது. ஆனால் எப்போது அவர்கள் உருவானார்கள் என்பதை பற்றிய ஒரு குறிப்பை சொல்லி இருக்கிறோம். நபிகள் பிறப்பதற்கு முன்பாகவே அந்த நபிமார்களை, ஏனைய நபிமார்கள், முந்தைய வந்திய ரசூல்மார்கள் அவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்ததின் காரணத்தினால் அவர்களை விளங்கிக் கொண்ட இந்த யூதர்கள், யகூதிகள் யுத்த களங்களிலும் கூட எங்களுக்கு வெற்றி தா என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி அவர்கள் கேட்பார்கள். அதை அல்லாஹ்வே சொல்லுகிறான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வந்ததற்கு பிறகு நபியை எதிர்பார்த்து கொண்டிருந்த, நபி அவர்கள் வர இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக் கொண்டே இருந்த இந்த யூதர்கள் நபியை பார்த்த போது மறுத்து விட்டார்கள். அந்த செய்தி பின்னால் நாம் சொல்லுவோம், அது வேறு. ஆனால் அந்த நபியை கொண்டு இவர்கள் உதவி தேடிக்கொண்டு இருந்தார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, கானூ மின் கப்லி யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்களுக்கு மாற்றமாக, கேடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்